நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 10 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது திவ்ய தேசம். 11வது திவ்ய தேசத்துக்கு பேர் திரு ஆதனூர். இந்த கோவிலோட மூலவ பெருமாள் பேர் ஆண்டளக்கும் ஐயன், தாயார் பேர் ரங்கநாயகி தாயார். இந்த ஊர் திரு ஆதனூர்னு சொன்னோம். அப்படின்றது பசுவை குறிக்கிற பேர். எந்த பசுவை பற்றி இங்கே சொல்கிறா அப்படின்னா, தெய்வீக பசுவான காமதேனுவை பற்றி சொல்கிறது தான் இந்த அப்படின்ற சொல்லானது. பசுவோட ஊர் அப்படின்றதுனால தான் ஆதனூர் அப்படின்னு பேர் வந்தது. மரியாதைக்காக திரு சேர்த்து திரு ஆதனூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காமதேனு பசுவானது என்ன பண்ணுமா, பொன் பொருள் சாப்பாடு எது நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக பசு. அது ஒரு சமயம் அந்த பசுவுக்கு ஒரு கர்வம் வந்துடுத்து. நம்ம பொன் பொருள் எது யார் கேட்டாலும் நம்மளால் கொடுக்க முடியும், மகாலட்சுமி தாயாரோட நம்ம தான் சிறந்தவள் அப்படின்னு ஒரு சின்ன கர்வமானது அந்த பசுக்கு வந்துடுத்து. அப்போ அந்த கர்வத்தை அழிக்கணும் அப்படின்னா யார் வரணும்னா பகவான் விஷ்ணு. அவர் என்ன பண்ணார்னா, காமதேனுவை ஒரு பக்கமும் மகாலட்சுமி தாயாரை ஒரு பக்கமும் உட்கார வச்சுட்டார். 2 பேருக்கு நடுவில் ஒரு மரக்கால் வச்சுட்டார். மரக்கால் அப்படின்றது என்னென்னா, இந்த காலத்தில் நம்மளாம் மெஷரிங் கப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு அளக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். இப்போ அரிசி அளக்கிறதுக்கு நம்ம ஆழாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு கப்பு அளக்கிறதுக்கு உதவும். அதை வச்சுடுறார். அம்மா காமதேனு, உன்னால் இதில் எந்த அளவுக்கு செல்வத்தை நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு செல்வத்தை நிரப்புமா அப்படின்னு காமதேனு கிட்ட சொல்கிறார். அதுவும் தன்னால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு அந்த காமதேனு அதில் பொருளை நிரப்பிடுறது. அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறார் பெருமாள். இந்த இடம்தான், இது வரைக்கும் தான் காமதேனு ரொப்பியிருக்கா அப்படின்னு அதில் அளந்து வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார்கிட்ட அதே கப்பை வைக்கிறார். அம்மா லக்ஷ்மி, உன்னால் இதில் எந்த அளவுக்கு பொருளை நிரப்ப முடியுமோ நிரப்புன்னு ஒரே ஒரு துளசியை எடுத்து அந்த கப்புக்குள்ளே போடுறா நம்ம மகாலட்சுமி தாயார். அது போட்டதுக்கப்புறம் செல்வம் அதில் பெருகிறது. அந்த மெஷரிங் கப்பு ஃபுல்லாக நிரம்பி கீழெல்லாம் சிந்தறது. அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் அதில் செல்வத்தை கொடுத்துட்றா. காமதேனு தன்னை பற்றி அப்போ தான் தப்பு புரிஞ்சுக்கிறது. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ கர்வமாக நடந்துட்டோன்னு பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இப்போ ஆதனூர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல உக்காண்டு பகவான் விஷ்ணுவை நினச்சிண்டு தவம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒரு சமயம் பிருகு முனிவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் பார்க்கணுன்னு வைகுண்டம் போகிறார். பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறார். கொஞ்ச நேரம் அவாக்கிட்ட அளவலாவின உடனே மகாலட்சுமி தன்னோட கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து பிருகு முனிவர் கையில் கொடுக்குறா. இந்த மாதிரி மகாலட்சுமி கழுத்தில் போட்ட மாலை நம்ம கையில் வரத்துக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. பிருகு முனிவர் உடனே அதை பயபக்தியோட கண்ணில் ஊற்றிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அவர் அங்கேருந்து புறப்பட்டு வரார். அப்போ வழியில் யாரை பார்க்குறாருன்னா இந்திரனை பார்க்குறார். ஐராவத யானை மேலே இந்திரன் வந்துட்டுருக்கார். பிருகு முனிவர் சரி நம்ம இந்திரனுக்கும் இதை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியோட மாலையை அப்படியே இந்திரன் கிட்ட கொடுக்குறார். இந்திரனுக்கு பாவம் அதோட மதிப்பு தெரியல, தன்னோட யானை மேலே அதை வைக்கிறார். யானை உடனே அந்த மாலையை எடுத்து பிச்சு போட்டுடுறது. இதை பார்த்த பிருகு முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அதை இந்த மாதிரி யானை பிச்சு போட்டுது, அதுக்கு காரணம் நீ தான், அதை நீ உன் கையில் வச்சுக்க மாட்டியா, எதுக்கு யானை மேலே நீ வச்ச, பெரிய பாவத்தை நீ பண்ணிட்ட, நீ ஏழையாயிடுவ, உன்னோட பலம் எல்லாம் போயிடும், நீ இந்திரனாக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, நீலாம் பூலோகத்தில் மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் சாபம் கொடுத்துடுறார். உடனே அதை நினச்சி இந்திரன் வருந்தின்னு இருக்கான். அப்போ அங்கே மகாலட்சுமி தாயார் வரா. இந்திரதேவா, நீ அழாத, இந்த சாபத்தை நான் உனக்கு குறைக்கிறேன், நீ பூலோகத்தில் இரு கொஞ்ச நாள், நான் பிருகு முனிவரோட மகளாக பிறப்பேன், பிறந்து மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிப்பேன், நாங்கள் 2 பேரும் ஆதனூர் கோவிலில் மனக்கோலத்தில் இருப்போம், என்னைக்கு எங்களை அப்படி மனக்கோலத்தில் நீ பார்க்குறியோ அன்னைக்கு உன்னோட சாபம் தீர்ந்து திருப்பி நீ உன்னோட இந்திர பதவியை அடைவ அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்கிறா. அது போலவே நடக்கிறது. திருப்பி இந்திரனுக்கு தன்னோட இடம் கிடைச்சிடுறது. இந்த கோவிலில் அப்படி ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறமா திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீரங்கத்தில்
சிரமத்தோடு அந்த மதில் செவரை கட்டிட்டு வரார். பாவம் அதுக்கு அவருக்கு பணம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த வேலையாட்களுக்கு பணம் கொடுத்துட்டுருக்கா. அதுலேயே சில பேர் உண்மையாக உழைக்கிறா. ஐயோ பகவானோட செவராச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டு கட்டுறா. சில பேர் ஆமாம் இது பெரிய இது நமக்கு ராஜா சரியாக கூட ரூபா கொடுக்கறதில்ல, இதை பெருசாக நம்ம கட்டணமாக்கோன்னு வேலையை சரியாக செய்யாமல் ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு சில பேர் இருக்கா. இதெல்லாம் பார்த்து பகவானுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்போ திருமங்கை ஆழ்வார் கனவுல பகவான் வரார். எந்த பெருமாள் வரார்னா இந்த ஆதனூர் பெருமாள் வரார். வந்துட்டு உனக்கு பணம் வேணும், எப்படியும் என்னோட மதில் செவரு கட்டுறதுக்கு, நீ அதுக்கு கொள்ளிடம் ஆத்தங்கரைக்கு நாளைக்கு கார்த்தால வா, உன்னோட வேலையாட்களையும் கூட்டின்னு வா, எல்லாருக்கும் எப்படியும் பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வேலையாட்களையெல்லாம் வர சொல்லிடுறார் ராஜா நம்ம திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி தானும் கொள்ளிடம் நதிக்கரைக்கு வரார். அப்போ அங்கே ஒரு வயசான வணிகர் ஒருத்தர் வரார். எப்படி வரார் அவர்னா, மரக்கால், எழுத்தாணி, ஏடு இதெல்லாம் எடுத்துன்னு வரார். அந்த வணிகர் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் என்னை இங்கே ரூபா கொடுக்க சொன்னார் இங்கே இருக்கிற வேலையாட்களுக்கெலாம். ரூபா கொடுத்துட்டு அதை குறிப்பெழுதணும் இல்லையா, அதனால் ஏடும் எழுத்தாணியும் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏடுனா ஒன்றும் இல்லை, இந்த ஓலைச்சுவடின்னு வலை புக்கு அந்த மாதிரி. இப்போல்லாம் அக்கௌண்ட்ஸ் புக்குன்னு வச்சு பெண்ணால் எழுதுவாள் அந்த காலத்தில். இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்காக அந்த வணிகரை பெருமாள் அமைச்சிருக்கார். உடனே பணம் எப்படி கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த வணிகர் என்ன சொல்கிறாருனா, பெருமாள் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த மரக்கால் ஒன்று எடுத்துன்னு வரார். அதே மாதிரி அந்த மரக்கால் ஃபுல்லாக மண்ணை நிரப்பிடுறதான், அதை ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கறதான். அவள் கையில் அது போன உடனே மண்ணெல்லாம் தங்கமாக மாறிடும் அப்படின்னு பெருமாள் சொன்னார்னு வணிகன் சொன்ன உடனே சரி அதே மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். மண்ணை அளந்து அளந்து அந்த வணிகர் ஒவ்வொரு வேலைக்காராளுக்காக கொடுக்குறா. சில பேர் உண்மையாக உழைச்சிருப்பா, அவளுக்கெல்லாம் அது தங்கமாக மின்னித்தான், அப்படியே தங்கமாக மாறிடுத்தான் அந்த மணல். சில பேருக்கு மண்ணாவே இருந்தது. அந்த மண்ணாவே இருந்தவா இப்படி இருக்கே, இது என்ன காரணம் அப்படின்னு வணிகரையும் ராஜாவையும் பார்த்து கேட்குறார். அதுக்கு வணிகர் நீங்களாம் சரியாக வேலை செய்யலையா இருக்கும், அதனால தான் மண்ணாவே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவள் இந்த வணிகரை அடிக்க துரத்தின்னு வரா. வணிகர் ஓடுறார், பின்னாடியே ஆழ்வாரும் ஓடுறார் அவரை துரத்திண்டு. இந்த வேலைக்காரெல்லாம் பின்னாடியே துரத்திண்டு போகிறா, தங்களுக்கு சம்பளம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆதனூர் கோவிலுக்குள்ளே அந்த சன்னதிக்குள்ளே போகிறார். போன உடனே பகவான் நாராயணன் தன்னோட உண்மையான சொரூபத்தை காட்டிட்டு, நீங்கள் எல்லாம் ராஜாவை ஏமாத்துறீங்கோ, என்னோட செவரை கட்டுறதுக்கு சரியாகவும் கட்டலை, நீங்கள் உங்களுக்கெலாம் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். கடமையை இன்றைக்குவே நம்ம சரியாக செய்யணும், நீங்கள் சரியாக வேலை செய்யலை, அதனால் மண்ணாவே இருக்குது, இனிமேல் ஒழுங்காக வேலை செய்யுங்கோ, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிடுறார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த கதை. திருமங்கை ஆழ்வார் கதை இந்த ஊரோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப விசேஷமான விஷயமாக இருக்குது. அப்புறம் அக்னி பகவான் பற்றி சொல்லணுன்னா, சிவன் கையில் நம்மளுடைய பிரம்மாவோட தலை ஒட்டின்றும், அந்த கபாலமானது அப்படியே ஒட்டின்றோம். ஏன்னா ஒரு வாட்டி சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்கும். அப்போலாம் பிரம்மாவுக்கு 5 கழுத்து இருக்கும். அதில் ஒரு கழுத்தை வெட்டிடுறார். அப்படியே அந்த சிரஸ் அந்த தலையை வெட்டும்போது சிவனோட கையில் அது பிரம்மாவோட தலை அப்படியே ஒட்டின்றோம். அதை அக்னி பகவான் பார்த்துட்டு இதை எப்படியாவது எடுக்கணும், என்ன பண்ணுறது, சரி நான் இந்த கபாலத்தை எரிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அக்னி பகவான் தன்னோட நெருப்பு ஜுவாலையால் அந்த கபாலத்தை எரிக்க பார்ப்பார். ஆனால் அது எரியவே எரியாது, அப்படியே தான் கையில் இருக்கும். அப்போ ஆனால் சிவன் பிரம்மாவோட கழுத்தை அறுத்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடுத்து. அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சவாளுக்கு உதவி பண்ணதுனால அக்னி பகவானுக்கும் பிரம்மகத்தி தோஷம் வந்துடுத்து. அக்னி பகவானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பிரம்மா சொல்கிறாராம், திரு ஆதனூர் கோவிலுக்கு போ, அங்கே உக்காண்டு தவம் பண்ணு, உன்னோட பிரம்மகத்தி தோஷம் தீரும் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அதன்படி அக்னி பகவானும் இந்த திரு ஆதனூர் கோவிலுக்கு பகவான் விஷ்ணுவை நினச்சி தவம் பண்ணுறார். அவருடைய தோஷம் எல்லாம் தீந்து போயிடுது. இந்த கோவிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில பெருமாளுக்கெல்லாம் சன்னதி இருக்குது. நரசிம்மர், ராமர், சுதர்சனர், இந்த மாதிரி இன்னும் சில பெருமாளுக்கும் இந்த கோவிலில் சன்னதி இருக்குது. இந்த கோவிலோட விமானம் பேர் என்ன அப்படின்னா பிரணவாக விமானம் அப்படின்னு பேர். புஷ்கரணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
சூரிய புஷ்கரணி அப்படின்றது அந்த புஷ்கரணியோட பேர். இந்த கோவிலோட தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடலி விருட்சம், அதுதான் இந்த கோவிலோட தல விருட்சம். இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோவிலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.